ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது 150 வருடங்கள் தொடர் போராட்டத்துக்கு அப்புறமும் பல உயிர் தியாகம், ரத்த தியாகத்துக்கு அப்புறம் கிடைச்சது தான் நமக்கு இந்த சுதந்திர தினம். நமக்கு சுதந்திரம் இந்தியா அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது தேசிய கொடி தான். இந்த தேசிய கொடி நமக்கு எப்படி கிடைச்சது, இந்த தேசிய கொடி எப்படி வடிவமைக்கப்பட்டதுன்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். 1857வது வருடம் நமக்கு ஒரு தேசிய கொடி கிடைச்சது. அது ஆங்கிலேயர்களால நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1904, 1905 அந்த வருடங்கள்ல நமக்கு சிஸ்டர் நிவேதா ஒரு தேசிய கொடியை உருவாக்குனாங்க. அந்த கொடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல நடுவுல இந்திரனோட வஜ்ராயுதம் வச்சு மேல இளம் பிறை இருக்கும். அதுக்கு நடுவுல வந்தே மாதரம் அப்படின்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த சிஸ்டர் நிவேதா வேற யாரும் இல்ல, விவேகானந்தரோட சிஷ்யை தான் இவங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு தேசிய கொடியை உருவாக்குனாங்க. அதை நம்ம பாரதியார் கூட அவரோட பாடல்கள்ல மேற்கோள் காட்டியிருப்பாரு. தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படின்ற ஒரு பாடல்கள்ல அவரு மேற்கோள் காட்டி பாடியிருப்பாரு. 1914, 15 ஆகிய வருடங்கள்ல தன்னாட்சி இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது. அதுல நம்ம பாலகங்காதர் திலக்கும் ஆனி பெசன்ட் அம்மையாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தேசிய கொடியை உருவாக்குனாங்க. அதுல 7 ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த தேசிய கொடியை பேன் பண்ணிட்டாங்க. இது வெளிநாடுகள்லயோ இல்ல வேற நாடுகள்லயோலாம் பேன் பண்ணல. நம்மளோட கோயம்புத்தூர்ல தான் இது பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பிங்களி வெங்கையா நாயுடு அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு தேசிய கொடியை டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ஒரு 4-5 டிசைன்ஸ் அவர்கிட்ட காமிச்சிருக்காரு. அதுல ஆரஞ்ச், ஒயிட், கிரீன் அப்படின்ற ட்ரை கலர் ஃபார்மேட்டை அவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காரு. அதுல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காந்தி நூல் நூப்பார் இல்லையா, அந்த ராட்டினம் நடுவுல இருக்கும். ஆரஞ்ச், ஒயிட், கிரீன்ல நடுவுல அந்த ராட்டினம் இருக்கும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு தேசிய கொடியை உருவாக்கி இருந்தாரு. அதை காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கொடியாவே மாத்திக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே காங்கிரஸோட தேசிய கொடி அதுவாக தான் இருக்கு. 1946, 47 ஆகிய வருடங்கள்ல நமக்கு நிச்சயமா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தகவலும் இருந்தது. எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்போ ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாருன்னா, கண்டிப்பா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தேசிய கொடியை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அமைச்சிருந்தாரு. சட்ட அமைப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை அமைச்சிருந்தாரு. அந்த குழுவில் பல பேர் இடம்பெற்றிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச KN முன்ஷி, BR அம்பேத்கர், அதே மாதிரி சரோஜினி நாயுடு, பாபு ராஜேந்திர பிரசாத், ராஜகோபாலாச்சாரி, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த குழுவில் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, பிங்களி வெங்கையா நாயுடு அப்படின்றவர் ஏற்கனவே ஒரு தேசிய கொடியை உருவாக்கி இருந்தார் இல்லையா, அந்த கொடியில ஒரே ஒரு மாற்றம் தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவர் நடுவுல நூல் ராட்டினம் வச்சிருந்தாரு. அதை மாற்றி அசோக சக்கரத்தை வச்சாங்க. வச்சுட்டு நேரு கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அதை பார்த்த உடனே இதுதான் நம்ம தேசிய கொடி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ஆரஞ்ச், ஒயிட், கிரீன், நடுவில் அசோக சக்கரம் இருக்கும். இதுதான் நம்ம தேசிய கொடியா இப்போ வரைக்கும் ரொம்ப அழகா பறக்க விடப்படுது. நம்மளோட இந்திய தேசிய கொடி நமக்கு இப்படி தான் கிடைச்சது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.